மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் ஒன்றியத்தில் திருப்பூண்டி ஊராட்சிக்குட்பட்ட காரைநகர் புதுப்பாலம் அப்படிங்கிற பகுதியில் இன்னைக்கு மக்களால் 2 தனியார் வாகனங்கள் மறைக்கப்பட்டு சிறிது நேரம் கழித்து விடுவிக்கப்பட்டிருக்கு. அது எதனால அப்படிங்கிற காரணத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தற்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனையான தனியார் மயமாதல். இந்த தனியார் மயமானா நாடு நாளைக்கு என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு சிறந்த உதாரணமாக காரைநகர் புதுப்பாலத்தில் இருக்கக்கூடிய மக்களின் நிலை வெளிப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தனியார் பேருந்துகள் சில குறிப்பிட்ட பேருந்து நிலையத்தில் நிற்கிறதே கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. எனக்கு முன்ன உள்ள அண்ணன்மார்கள் கையில் எடுத்த இந்த மறியல் போராட்டம், நாங்களும் பல பேருந்துகளை மறைச்சி போராட்டம் பண்ணி அந்த தனியார் பேருந்தினுடைய ஓட்டுநர் நடத்துனரிடம் கைப்பட லெட்டர் எழுதி வாங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் என்னுடைய தம்பிமார்களும் இன்னைக்கு ஊரில் இதே போராட்டத்தை முன்னெடுத்து பஸ்ஸை மறைச்சி போராடுறாங்க. அப்படின்னா இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய அடிப்படை தேவை. ஒரு பேருந்து நிறுத்தத்தில் ஒரு பேருந்து நிற்காம போகுது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்து வர அனைத்து பேருந்துகளும் நிற்காது அப்படின்னா பேருந்தை மட்டுமே நம்பி பயணம் செய்யக்கூடிய மாணவ மாணவிகளின் நிலை என்ன ஆகும்? அதை நம்பியே போகிற பயணிகளின் நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறி. மாணவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 12:45 வந்த பேருந்தில் அவங்க நடத்துனர் படியிலே நிற்பாங்க. இப்படி தான் நடக்கும். எந்த ஊர் போகிறீங்க? புதுப்பாலம் நிற்காது தள்ளி போ அப்படின்ட்டு பின்னாடி வண்டி வருது அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் 1 மணிக்கு வந்த பேருந்துமே அதே போல் புதுப்பாலம் நிற்காதுமா தள்ளி போங்க பின்னாடி வண்டி வருது அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் 1:30க்கு வந்த அரசு பேருந்துமே, இதில் மிகப்பெரிய கேவலமே இதுதான். தமிழ்நாடு அரசு பேருந்துமே அந்த திருப்பூண்டிங்கிற பேருந்து நிலையத்தில் நிறுத்தி புதுப்பாலம் நிற்காது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. முதல்ல வந்த தனியார் பேருந்தும் சரி, 2வது வந்த தனியார் பேருந்தும் சரி, திருப்பூண்டியிலேருந்து புதுப்பாலம் 2 கிலோமீட்டர் தான். அந்த 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மாணவி இறங்குறாங்க. எப்போதும் நிறுத்தக்கூடிய பேருந்து நிறுத்தம் அது. ஆனால் அங்கே நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா அது தனியார் பேருந்தினுடைய திமிரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தமிழக அரசு போக்குவரத்து கழகமே புதுப்பாலத்தில் நிற்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேருந்துகளும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போட்டி போட்டுட்டு நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்தை அடைஞ்சு திரும்ப அவங்க எடுத்து வர்ற நேரத்துக்கு இங்கேருந்து இவ்வளோ வேகமாக போகிறாங்க. பின்னாடி வர தொடர்ந்து போட்டிகளால் இந்தந்த பேருந்து நிலையத்தில் நிற்காது அப்படின்னு இவங்களே இவங்களுக்கு ஒரு ரூல்ஸை போட்டுக்கிறாங்க. தனியாக ஒரு வாகனம் வச்சுருக்கேன், நான் போகிறேன் வரேன் அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் ஒரு நடுத்தர மக்கள் பயன்படுத்தக்கூடிய பேருந்து, அதுலேயும் அரசு பேருந்துலேயே அவலம் இருக்குங்கும் போது தனியார் பேருந்தும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நாளைக்கு இங்கே உள்ள மக்கள் என்ன நிலைக்கு ஆளாவாங்க அப்படிங்கிறதான் இங்கே பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு இந்த பேருந்தை மக்கள் தற்காலிகமாக சிறப்பிடிச்சு அந்த நடத்துனரிடம் வாக்குவாதம் செஞ்சு அவங்கள எச்சரித்து அனுப்பியிருக்காங்க. இதே போல் பல முறை நடந்திருக்கு. என்ன நடக்கும்னா, ஒரு ஓட்டுநர் நடத்துனரை மறைக்கிறோமா, அவங்க அப்போதைக்கு என்ன சொல்லுவாங்கங்கிறதையும் இந்த காணொலியில பாருங்க. ஏறும்போது புதுப்பாலம் நிக்காது அப்படின்னு மறுப்பாங்க. ஆனா அதே மறைச்சிட்டோம்னா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கண்ணே, என்னென்ன பண்ணணும் சொல்லுங்கண்ணே, நான் கட்டுப்படுறேன் அப்படின்ற மாதிரி காலில் விழுந்துருவாங்க. ஏன்னா அடுத்த நொடியே அவங்க இங்கேருந்து கிளம்பணும். பின்னாடி அடுத்த போட்டியாளர் வந்துகிட்டு இருக்காங்கல்ல, அதனால அந்த இடத்த விட்டு போகிறதுக்காக அவங்க என்ன விதமான வார்த்தைகளும் சொல்லுவாங்க. இதே போல தான் பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இங்கே நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை சாதாரணமாக ஒரு பேருந்து தானப்பா நிற்கலை அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா இது அப்படி தான் தெரியும். ஆனால் பேருந்தே நம்பி இருக்கக்கூடிய மாணவர்களும் மாணவியர்களும் அடிப்படை வேலைக்கு செல்லக்கூடிய பயணிகளும் இங்கே அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரிப்பா, இதே மாதிரி எத்தனை காலம்தான் பேருந்தை மறைச்சி வரப்போகிற எல்லா நடத்துனர் ஓட்டுநர்கிட்டையும் முறையிட்டு இருக்க முடியும்? இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லையா? வருகின்ற திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய மனு நாளில் இந்த ஒரு பிரச்சனையை மனுவாக எழுதி மக்கள் கொண்டு போகிறாங்க. இந்த மனுவோட பிரதியோட நகல்கள் பார்த்தீங்கன்னா தனியார் பேருந்து ஓட்டுநர் சங்கத்திற்கும் ஆர்டிஓ அலுவலகத்துக்கும் கொடுக்கப்பட இருக்கு. மாவட்ட ஆட்சியர் திரு ஆகாஷ் அவர்கள் இந்த பிரச்சனையை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு தீர்வை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது.
இளைய பிள்ளைகள், படிக்கக்கூடிய சமுதாயத்தில உள்ள பிள்ளைகள் இந்த பேருந்து மறியல கையில் எடுத்திருக்காங்க. இத அடுத்த கட்டத்த நோக்கி நகர்த்தாம அரசாங்கமும், அரசு அதிகாரிகளும் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுப்பார்கள் என நம்புவோம். நன்றி, வணக்கம்.